தனை பாசமென் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். சொல்லுவோம், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையில் பாதையில் தகப்பனையும் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உணர்ந்து சொல்லுவோம். தனிமையில் பாதையில் தகப்பனையும் தோழில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஓ, நீங்களா இவ்வளவு நாட்களையும் கடந்து வரவில்லை. அவருடைய கிருபை தனிமையின் பாதையிலே தகப்பனை போல தோளிலே சுமந்து வந்த அவருடைய அன்பு, அதை நினைத்து நன்றி
செலுத்துவோம். ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். ஆமென். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு தகப்பனே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உம்முடைய அன்புக்கு ஈடாய் இத்தனை பெரிய வாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி உம்முடைய சொந்த பிள்ளையாய் என்னை மாற்றி இருக்கிறீரே. என்னை பாதுகாக்கிறீரே, என்னை போஷிக்கிறீரே, என்னை வழி நடத்துகிறீரே. தகப்பனை போல எனக்கு நல்ல ஆலோசனை தருகிறீரே. மனிதர்கள் என்னை கைவிட்ட போதும் உம்முடைய அன்பினாலே, உம்முடைய வசனத்தினாலே என்னை தேற்றுகிறீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கும் போது தகப்பன் போல எனக்கு ஆலோசனை தந்தவரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் என்னுடைய கடன் பாரங்கள், குடும்பத்தின் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், என்னுடைய வியாதிகளிலே நான் தடுமாறி நிற்கும் போது ஒரு நல்ல தகப்பனை போல எனக்கு உதவி செய்தவரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். அவரை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு அன்பு ஆண்டவரே, என் மேல எவ்வளவு பாசம். எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உம்முடைய அன்புக்கு ஈடாக இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். எல்லாம் என்னை தருவேன். இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். சொல்லுவோம். இதற்கு ஈடு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நாம் தொழுதுகொள்வோம். இதற்கு ஈடு என்னை தருவேன். உம்முடைய அன்புக்கு ஈடாய் என்னையே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். எல்லாரும் உண்மையாய் சொல்லுவோம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய ஆராதனையிலே நம்மை கலந்து கொள்ள செய்தாரே. சுகமாய் வக்கிரமாய் அழைத்து வந்தாரே. ஒன்று கூட நாம் பரிசுத்தமாகும்படியாக, ஒன்று கூட உயிர் மீட்சி அடையும்படியாக, சந்தோஷமாய் அவரை ஆராதிக்கும்படியாக நல்ல வாக்கியத்தை தந்தாரே. நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான நல்ல சபை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம்.